தொடர்கின்றன. தங்கம் விற்கும் விலையில் மதுரை ஆதீனத்திற்கு தங்கத்தால் அபிஷேகம் நடந்தது. மதுரை ஆதீன மடத்தில் திருஞான சம்பந்தரின் குரு பூஜை நடைபெற்றது. அதன் பிறகு பக்தர்களுக்கு மதுரை ஆதீனம் அருணகிரிநாதரும் இளைய ஆதீனம் நித்யானந்தாவும் ஆசி வழங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது நித்யானந்தாவின் பெண் சீடர்கள் தங்கள் கூந்தலை வாரி பூச்சூடும் நிகழ்ச்சி நடந்தது. இது தவிர நித்யானந்தாவின் ஆண் பெண் சீடர்கள் இந்த குரு பூஜை நிகழ்ச்சியின் போது கண்களால் பேசி மகிழ்ந்த காட்சி நமது கேமராவின் கண்களில் இருந்து தப்பவில்லை. இந்த நிலையில் 292வது ஆதீனமான அருணகிரிநாதர் சுவாமிகளுக்கு 293வது இளைய ஆதீனம் நித்யானந்தா தங்க கிரீடம் சூட்டி தங்க காசுகளால் அபிஷேகம் செய்தார். ராசிபுரத்தில் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட முயன்ற வடமாநில வாலிபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். ராசிபுரம் நாமக்கல் சாலையில் செல்போன் கடை நடத்தி வரும் நஜ்முதீன் என்பவர் அளித்த புகாரின் பேரில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வடமாநிலத்தைச் சேர்ந்த 2 வாலிபர்கள் நஜ்முதீனிடம் 3000 ரூபாய் நோட்டுகளை கொடுத்து செல்போன் வாங்கியுள்ளனர். இந்நிலையில் தனது வங்கிக் கணக்கில் பணம் செலுத்துவதற்காக நஜ்முதீன் வங்கிக்கு சென்றுள்ளார். பணத்தை சரிபார்த்த வங்கி அதிகாரி 3000 ரூபாய் நோட்டுகள் கள்ள நோட்டுகளாக உள்ளதாக கூறி நஜ்முதீனிடம் திருப்பிக் கொடுத்துள்ளார். இதனையடுத்து தனது நண்பர்கள் உதவியுடன் அந்த 2 வடமாநில வாலிபர்களை தேடிப்பிடித்த நஜ்முதீன் அவர்களை காவல்துறையில் ஒப்படைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வடமாநில வாலிபர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் பீகார் மாநிலம் ஜலமல்தார் மாவட்டத்தைச் சேர்ந்த உஸ்மான் கனி, அக்தர் உல் ஜமால் என்பதும் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட்டதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்களை கைது செய்த போலீசார் ராசிபுரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின் சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனமான பெப்சி தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. சென்னை வடபழனியில் இயங்கி வரும் இந்த சம்மேளனத்தில் சினிமா தொடர்பான 23 சங்கங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த அமைப்பிற்கு வரும் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பெப்சி அமைப்பின் பொதுச் செயலாளர் சிவா, வரும் 19ஆம் தேதி காலை 10 மணியில் இருந்து மாலை 5 மணி வரை தங்கள் அமைப்பிற்கு தேர்தல் நடைபெறும் என்றும் அன்றைய தினமே தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திரைப்பட தயாரிப்பாளர்கள் தொழிலாளர்களுக்கு இடையே எழுந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதும் அதன் மூலம் புதிய திரைப்பட தொழிலாளர்கள் அமைப்பை தயாரிப்பாளர்கள் சங்கம் அமைக்க முற்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. சூரியனை வெள்ளி கிரகம் கடக்கும் அதிசய நிகழ்வை இன்று உலகம் முழுவதும் உள்ள மக்கள் பார்த்து அதிசயித்தனர். சென்னை பிர்லா கோளரங்கத்திற்கு ஏராளமான மாணவர்கள் உள்பட பொதுமக்களும் ஆர்வத்துடன் வந்து தொலைக்காட்சி மூலம் வெள்ளி கிரகத்தை கண்டுகளித்தனர். வெள்ளி கிரகம் 105 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சூரியனை கடந்து சுற்றி வரும் அபூர்வ நிகழ்வு நடந்து வருகிறது. இந்த அதிசய நிகழ்வு இன்று உலகம் முழுவதும் தெரிந்தது. வெள்ளி கிரகம் சூரியனை சுற்றி வருவது கருப்பு புள்ளியைப் போல தெரிந்தது. இந்த காட்சியை உலகம் முழுவதும் உள்ள மக்கள் தொலைக்காட்சி மூலமாகவும் விசேஷ கண்ணாடிகள் மூலமாகவும் பார்த்து அதிசயித்தனர். சென்னையில் கிண்டியில் அமைந்துள்ள பிர்லா கோளரங்கத்திலும் வெள்ளி கிரகம் சூரியனை சுற்றும் நிகழ்வை பொதுமக்கள் தொலைக்காட்சி மூலம் பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதையடுத்து இன்று காலை முதல் இந்த அதிசய நிகழ்வை காண ஏராளமான மாணவர்கள் உள்பட பொதுமக்கள் கோளரங்கத்தில் குவிந்தனர். அவர்கள் வரிசையாக நின்று தொலைக்காட்சி மூலம் அந்த அபூர்வ நிகழ்வை கண்டுகளித்தனர். வெள்ளி கிரகம் மீண்டும் சூரியனை கடக்கும் அபூர்வ நிகழ்வு வருகிற 2017ஆம் ஆண்டும் 2025ஆம் ஆண்டிலும் நடைபெறும். வெள்ளிக்கோள் நகர்ந்து செல்கின்ற ஒரு நிகழ்வை பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப மையத்துள்ள BM பிர்லா கோளரங்கத்தில் பார்ப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 4 தொலைநோக்கியில் நேரடியாக சோலார் ஃபில்டர் சூரிய வடிகட்டி மூலமாக இதை பார்ப்பதற்கும், அதேபோல் 4 தொலைநோக்கி மூலமாக சூரியனுடைய பிம்பத்தை பிடித்து அதில் வெள்ளிக்கோள் நகர்வதை பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் 500 சூரிய வடிகட்டி கண்ணாடிகளும் கொடுக்கப்பட்டுள்ளன. வெல்டர்ஸ் கிளாஸ் பற்ற வைப்போர் கண்ணாடி மூலமாக பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த முக்கிய நிகழ்வானது இனி 105 ஆண்டுகள் கழித்துதான் வருகிறது. இதேபோல் புதுச்சேரி மாநிலத்தில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் வெள்ளி கிரகம் சூரியனை கடக்கும் அதிசயத்தை காண ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அங்குள்ள கடற்கரையில் உள்ள காந்தி சிலை அருகே அமைக்கப்பட்டுள்ள தொலைக்காட்சியின் மூலம் மாணவ மாணவிகள் உள்பட ஏராளமானோர் இன்று காலை சூரியனை வெள்ளி கிரகம் கடந்து செல்லும் அபூர்வ காட்சியை கண்டுகளித்தனர். அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உள்ள கிரிபித் வானிலை ஆய்வு மையத்தில் ஏராளமானோர் பார்த்தனர். தென்கொரியாவில் உள்ள குவாச்சியோன் நகரில் வெள்ளி கிரகம் சூரியனை கடந்து செல்லும் நிகழ்வை அங்குள்ள கோளரங்கில் உள்ள தொலைக்காட்சி மூலம் மக்கள் கண்டுகளித்தனர். இந்த நிகழ்வு 6 மணி நேரம் 40 நிமிடம் நீடித்ததாக கோளரங்கில் பதிவாகியுள்ளது.
வேலூரில் அவசரமாக ஓடி சென்று ரயில் ஏறிய வாலிபர் கீழே விழுந்து கால்களை இழந்த சம்பவம் பரிதாபத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தில் திருப்பதி செல்வதற்காக பயணிகள் காத்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது திருப்பதிக்கு செல்லும் ரயில் வந்தது. பயணிகள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஏறினர். பின்னர் ரயில் கிளம்ப தொடங்கியது. ஒரு வாலிபர் மட்டும் வேகமாக ஓடி வந்து ரயிலில் ஏற முயன்றபோது கை நழுவி கீழே விழுந்தார். இந்த விபத்தால் தனது கால்களை அந்த வாலிபர் இழக்க நேரிட்டது. அதன் பின்னர் அந்த வாலிபர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். விபத்துக்குள்ளான வாலிபர் சித்தூர் மலைமேடு பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் அவரது பெயர் கிருஷ்ணன் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பொதுவாக ரயிலில் மற்றும் பேருந்தில் பயணம் செய்பவர்கள் அவசரப்படாமல் நிதானமாக சென்றால் இதுபோன்ற விபத்துகளை நாம் தவிர்க்கலாம். ஏலச்சீட்டு நடத்தி 1.5 கோடி ரூபாய் மோசடி செய்த நிதி நிறுவன அதிபரை குடியாத்தம் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். குடியாத்தம் பிச்சானூர் பேட்டையைச் சேர்ந்த சதீஷ் இவர் நிதி நிறுவனம் ஒன்றை நடத்தினார். அதில் காளியம்மன் பேட்டை, புதுப்பேட்டை மற்றும் பல பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் லட்சம் ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை சீட்டு பணம் கட்டியிருந்தனர். அவ்வாறு பணம் கட்டியவர்களுக்கு குறித்த நேரம் சீட்டு பணத்தை திரும்பி அளிக்காமல் ஏமாற்றிய சதீஷ் திடீரென்று கடந்த 10 நாட்களுக்கு முன் தலைமறைவாகிவிட்டார். அவரிடம் பணம் கட்டி ஏமாந்தவர்கள் குடியாத்தம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் சதீஷை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். ஏலச்சீட்டு நடத்திய நிதி நிறுவன அதிபர் சதீஷ் இதுவரை 1.5 கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் கூறுகின்றனர். நிறைய பணம் டெபாசிட் பண்ணியிருக்கிறோம். எல்லாம் கொடுத்துருவாருன்ற நம்பிக்கையில் நாங்கள் ரொம்ப அவளை அந்த நேற்று வரைக்கும் நாங்கள் எதிர்பார்த்துருந்தோம். 5ஆம் தேதி சீட்டு கண்டிப்பாக வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இவ்வளோ பெரிய ஏமாற்றம் எங்களுக்கெல்லாம் கொடுப்பாருன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. ரொம்ப அளவுக்கு மீறி நாங்கள் எல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கோம். திண்டுக்கல் அருகே உள்ள மலை கிராமத்தில் மர்ம நோய் தாக்கி குதிரைகள் மற்றும் கோழிகள் பலியாகி வருவதால் கிராமவாசிகள் கவலையடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் பழையூர், புதூர், தாழக்கட்டை உள்ளிட்ட மலை கிராமங்கள் உள்ளன. அங்கு விளையும் பலா, வாழை, எலுமிச்சை, சௌசௌ ஆகிய பொருட்களை கொண்டு செல்வதற்கு குதிரைகளை அங்குள்ள விவசாயிகள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதியில் பரவி வரும் மர்ம நோயின் காரணமாக குதிரைகள் உயிரிழந்து வருகின்றன. இந்நோய் தாக்கிய குதிரைகளின் முடி உதிர்ந்தும் கால்களில் புண் ஏற்பட்டும் நடக்க முடியாத நிலை உருவாகி குதிரைகள் இறந்து விடுவதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த மர்ம நோய் கோழிகளுக்கும் பரவியுள்ளதால் 1000க்கும் மேற்பட்ட கோழிகள் இறந்துவிட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். கால்நடை மருத்துவர்களை தங்களது பகுதிக்கு அனுப்பி குதிரை மற்றும் கோழிகளுக்கு சிகிச்சை அளிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராமவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்குன்னு வீடு வாசல் சொந்தமாக எதுவுமே இல்லை. நாங்கள் நாடு வேலை தான் சாப்பிட முடியும். நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம். ரொம்ப கஷ்டப்படுறவங்க. நாங்கள் ஏதோ 2 குருதை வச்சுருந்தா அந்த குருதையும் எங்களுக்கு சரியான மருத்துவமனை இல்லாமல் அந்த குருதை இறந்து போயிடுச்சு. இன்னும் 2 குருதை இருக்குது. அந்த குருதைக்கும் உடம்புக்கு சரியில்லை. ஏதோ நாங்கள் குருதைகளுக்கு மருத்துவமனை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோங்க. ஏதோ அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு ஏதோ உதவினா நல்லா இருக்குங்க. விவசாயத்தை தான் முக்கால்வாசி இந்த குருதையை பயன்படுது. காட்டில் எலுமிச்சம்பழம், பலாப்பழம், இந்த மாதுளை, இந்த மாதிரி சவுச்சோக்காய், இந்த மாதிரி அவரைக்காய் இதெல்லாம் பொதி கொண்டு வரது இந்த குதிரையை வச்சு தானே கொண்டு வரது. இந்த குதிரையை நம்பி ஒரு 600 குடும்பம் இருக்குண்ணே. இந்த குதிரைகளுக்கு டாக்டர் வசதி கொஞ்சம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஆச்சரியம் ஆனால் உண்மை. மேஜிக் செய்பவர் விதவிதமான வித்தைகளை செய்து பார்வையாளர்களை வியக்க வைப்பார். அதுபோல நீர் நிறைந்த கண்ணாடி டம்ளரில் விடப்பட்ட மீனை ஒருவர் அந்த தண்ணீருடன் குடித்து வயிற்றுக்குள் அனுப்பிவிடுகிறார். மீண்டும் அந்த மீனை உயிருடன் வெளியே எடுத்து அனைவரையும் பிரமிப்பில் ஆழ்த்துவதை பாருங்கள். So we will take little Johnny. He will not die. Goodbye. He touched my tongue. Dotknął się mojego języka. I have a fish in my mouth. Mam łystek sushi. Oh, hey. Goodbye. There is no fish. Nothing. Nie, to żadna ryba. Do you want him live or dead? Live! Live. Alive? Live, alive. Okay. Would you Yes. like him head, tail, or sideways? Tail.
Tail? Tail, yeah. Coming up. We'll bring him back tail. We'll put him in the bowl and he'll swim. Can you lift the bowl? Yeah. Bring the bowl. Fish is coming up. Vyjde chvostom. Stupid fish is eating the sugar and he's diabetic. There you go, little fish. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டி ரஃபேல் நடால், ஆண்டி முர்ரே, மரியா சரபோவா ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு முன்னேற்றம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.